எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது. 25ஆம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க். ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க். ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எதற்காக இவ்வளவு பதட்டம்? அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர். அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா? ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா? கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுனீங்களா? மா சுப்பிரமணியம் அமைச்சரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டீங்களா? எஸ்ஐடி மா சுப்பிரமணியம் அவன்கிட்ட கேட்டீங்களா? எதற்காக ஃபோன் வந்துச்சு, எதற்காக நீங்க பேசுனீங்க, இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கிறீங்க? இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா? அன்பு சொந்தங்களே, இந்த நேரத்தில் நீங்க ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். இந்த 24ஆம் தேதி இவ்வளவு நான் சொல்ல இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் சொல்றாரு, அதே 24ஆம் தேதி 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த மாணவியை பார்த்து எஃப்ஐஆர் வேண்டாமா, எஃப்ஐஆர் எல்லாம் போட்டா வாழ்க்கை கெட்டு போயிருமா, எஃப்ஐஆர் கொடுக்காதுன்னு 2 பேர் சொல்றாங்க. 2 காவல்துறை அதிகாரி, ஒருத்தர் மஃப்டியில வர்றாங்க, ஒருத்தவங்க யூனிஃபார்ம்ல வர்றாங்க.